எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போறோம். டியூஸ்டே நைட் கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் பலகாரம் செஞ்சிருந்தோம். டைமண்ட் முறுக்கும் தான் செஞ்சோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய பலகாரம் செய்வோம். இப்போ அதுக்கு டைமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லயாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சது. நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னா தூக்கமே வராது. விடிய விடிய முழிச்சிருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். பூ வந்து எப்பயுமே நாங்க வாங்கி தான் வைப்போம். இந்த தடவ சரி கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூரா வாங்கிட்டு வந்து கட்டினது. அது வாங்கி வைக்கிறத விட இது நமக்கு ஏதோ நிறைய பூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு லியோவை தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. ஜீசஸ் குடில் எடுத்து வச்சாச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே குடில் வச்சுட்டு இருக்கேன். நான் குடில் வைக்கும் போதே ஜீசஸையும் சேர்த்து வச்சிருவேன். இப்போ ஒரு 3 வருஷமா தான் தெரியும் 12 மணிக்கு தான் ஜீசஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சாண்டா கிளாஸ் வந்து நமக்கு gift கொடுக்கணும் அப்படின்னுட்டு. சின்ன வயசுலலாம் அது உண்மைன்னே நம்பியிருப்போம். நம்ம வளர வளர தான் தெரியும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஆனாலும் சின்ன பசங்களுக்கு அந்த தாட் வந்து இருக்கதான் செய்யும். அதனாலேயே நான் லியோக்கு வந்து அவன் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்மஸ் அப்போ வந்து ஒரு gift வாங்கி அவனுக்கு கொடுப்பேன். கிஃப்ட்டை சர்ப்ரைஸாக கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் பேக் பண்ணி ட்ரீக்கு பக்கத்தில் வந்து வச்சாச்சு ஓரமாக. அவன் காலையில் சர்ச் போயிட்டு வந்து பார்த்து எடுத்துப்பான்னு. நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் டே மார்னிங் காலைல 5 மணிக்கெல்லாம் நாங்கள் ஏஞ்சி சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். லியோவும் ஏஞ்சி அழுதுட்டு இருந்தான். அப்புறமா நாங்கள் வெளியில் போகிறோன்றதை தெரிஞ்சுட்டு அப்புறம் அமைதியாகிட்டான், விளையாடிட்டு இருந்தான். சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே உட்காரவே விடல, கீழே இறக்கி விடுங்க, நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அங்கே எல்லாரையும் பார்த்தோன்னே இன்னும் குஷி ஆயிட்டான். காலையில் ஏஞ்சப்போ அழுதனாலேயோ என்னமோ தெரியல, ஃபுல்லாக சர்ச்சிலலாம் அழுதுகிட்டே இருந்தான். சரி நானும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி கேன்டீன்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுறான்னா கொடுக்குற மாதிரியே தெரியல. சரி வேறு வழி இல்லாமல் அப்புறமா எப்படியோ எடுத்துகிட்டு போய் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவனோட கிஃப்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்க சொன்னான். அது ட்ரீக்கு பின்னாடி இருந்தனால அவனுக்கு தெரியல. இல்லைன்னா அவன் எப்பயோ எடுத்து பிரிச்சிருப்பான். அப்புறமா அவன் போய் இங்கே தான் இருக்குன்னு காட்டினோன்னே போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட பிரிக்க கொடுத்தான். அது பிரித்து காட்டினோன்னே அது ஒரு ஸ்டார் லைட்டு. என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஆன் பண்ணி காட்டினேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச் மெனு பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கத்திரிக்காய், ரைத்தா தான் டிஃபால்ட் லன்ச் மெனு. மதியானத்துக்கு அப்புறம் கிறிஸ்மஸே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அப்படியே நார்மல் டேஸ் மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் நைட் அந்த ஸ்டார் லைட் வந்து போட்டு விட்டு படுத்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸ்க்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் பிளான் பண்ணிங்கன்னா இது கொடுக்கலாம். ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.